டிவிகே சார்பாக அப்போவே ஆட்சி அமைச்சப்ப சொன்னாங்க, நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2 வாரத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படியே கடந்து போய் ஒரு மாதம் முடிஞ்ச காலகட்டத்தில் இன்னைக்கு மாலை 5 மணிக்கிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்து வந்திருக்கோம். அந்த வெள்ளை அறிக்கை எதுனாக்கா, இதுதான் அந்த வெள்ளை அறிக்கை. நல்லா பார்த்துக்குங்க. இந்த வெள்ளை அறிக்கை வேறு யாருக்குமே கிடைக்கல, நமக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக கிடைக்கப்பட்ட காப்பி. நல்ல வெள்ளையர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ தான் இந்த வெள்ளை அறிக்கை. இதுக்கு இந்த காமெடி நான் பண்ண வேணாம்னு நினச்சேன். இந்த காமெடி நான் என்ஜாய் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க, இதெல்லாம் ஒரு காமெடியான காரி துப்பாங்கன்னு எனக்கு யோசித்தேன். பண்ண வேண்டாம் கூட யோசித்தேன். அப்புறம் சரி இவங்களுக்கு இது போதும், என்ன விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களுக்கு புதுசாக காமெடி பண்ணுவாங்க, இந்த ஜோக்கே இவங்களுக்கு போதும் சொல்லி அதனால் அந்த காமெடி உள்ளே கொண்டு வந்தேன். அப்புறம் நம்ம சுந்தரராஜன் அவர்களுடைய எவர்கிரீன் காமெடி ஒன்று இருக்குது. அதை போகிறப்ப கூப்பிட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாப்புல, இதில் என்ன ரெண்டு பாருப்பாப்புல, பிரித்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை பாப்புல, அது எனக்கே தெரியும், அதை கசக்கி ஓரமாக போட்டு விடணும்பாப்புல. இல்லை அப்படியாப்பட்ட நான் இதையும் யோசித்தேன். இதுவும் பல இடங்கள் நம்ம போட்டோமே இந்த காமெடியை. இபிஎஸ் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணும் பொழுது அவங்க சார்பாக நீதித்துறை அமைச்சர் வாசிக்கும் பொழுது இதே மாதிரி காமெடிகள் நம்ம 10 வருஷம் முன்னாடி போட்டோமே, திரும்ப போட்டால் தாங்கமான்னு யோசித்தேன். என்ன அவங்க பெருசாக ஓட்டு போட்டு போகிறாங்க, மரிய வில்சனுக்கு ஓட்டு போட்டவங்க, கீர்த்தனாவுக்கு ஓட்டு போட்டவங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க, ரமேஷுக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த ஜோக்கு போதும், இவங்களுக்கு புதுசாக கண்டுபிடிக்க தேவை வேண்டிய இல்லை அப்படிங்கிறதுனால பழைய ஜோக்கே திரும்ப போடுறேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம மரிய வில்சன் அவர்கள் வந்து உண்மையிலேயே பாராட்டியாகணும் ஒரு வகையில். ஏன்னாக்கா வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பேரில் திமுகவிற்கு 5 வருடம் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பாராட்டு பத்திரத்தை அவர் வாசிச்சிருக்காப்புல. உண்மையிலேயே திமுக வந்து மரிய வில்சன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவே எடுக்கணும். திமுக எடுக்குதோ இல்லையோ, நான் வந்து இப்போ திரள்நிதி திரட்டி அண்ணன் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு அவங்க திமுகவுடைய ஆட்சியை பாராட்டி பாராட்டு பத்திரம் ஆட்சியை ஒட்டி ஒரு பாராட்டு விழாவை எடுக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நிதி பற்றி அந்த வெள்ளை அறிக்கை வாசிக்கும் பொழுது தமிழில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் பேசி அவருடைய அந்த 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 பழமொழி பேசுகிற அந்த திறமையை வெளிப்படுத்தியிருக்காப்புல. அது மட்டும் தமிழில் மட்டும் இல்லாமல் வழக்கொழிஞ்சு மொழிகள்னு சொல்லுவாங்க, ஹீப்ரு மொழி, அந்த மாதிரி மொழிகள், அதெல்லாம் தேடி எடுத்து வந்து கற்றுட்டு வந்து நமக்காக அதை பேசியிருக்காப்புல. அதனால் அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையை வாசிச்சாப்புல இல்லையா, அந்த வெள்ளை அறிக்கை வாசித்த வீடியோவில் ஒரு கிளிப் வந்து பயங்கர வைரலு. அதை மட்டும் தம்பி கிச்சா மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு உங்களில் யாருக்காவது அவர் என்ன மொழியில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா, அவர் பேசின மொழி வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த மொழியை. எங்களுடைய அப்பத்தாலாம் வந்து அந்த காலத்தில் இதை பாதுகாத்து ஒரு ட்ரங்க் புட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பத்தோட அப்பத்தா வந்து எங்கள் அப்பத்தா கற்றுக் கொடுத்து, அப்புறம் எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்து, அதை வந்து அந்த தலைமுறையில் கடைசி தலைமுறையாக நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு அந்த 1000ல் ஒருவன் படமாவது நம்ம அந்த இவர் எடுத்தார் ஒரு படம், கார்த்தி வச்சு எடுத்தாப்புல இல்லை, அந்த ஒரு வாரிசை வந்து அப்படியே பொத்தி கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மொழியை வந்து கடைசி வாரிசாக அந்த மொழியை பேசக்கூடிய கடைசி வாரிசாக மரிய வில்சன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியில் அது என்ன மொழின்னு நமக்கு தெரியல. அந்த மொழி என்னங்கிறது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா, அல்லது அந்த மொழியே எனக்கு தெரியும், அந்த மொழியோட பேர் மட்டும் இல்லை, அந்த மொழியே எனக்கு பழக்கப்பட்ட மொழி தான், எனக்கு ஓரளவுக்கு நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் உலக தொலைக்காட்சியிலே தமிழில் பேசுனதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த அரசு விழாக்கள் நடக்கும் பொழுது அந்த செவித்திறன் குறைபாடு உடையவங்க அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து தனியாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சைன் லாங்குவேஜில் பேசுவாங்க, ஸ்கொயர் பாஸ் சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இனிமேல் டிவிக்கு அமைச்சர்கள் பேசும் பொழுது, குறிப்பாக ஆதவர்ஜனா பேசும் பொழுதோ, புசி ஆனந்த் அவர்கள் பேசும் பொழுதோ, நம்ம மரிய வில்சன் வந்து வரைக்கும் பேசாமல் இருந்தனால அவர் லிஸ்ட்டில் இருக்காமல் இருந்தார். பேசினோடனே லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. இதே மாதிரி பூரா அமைச்சரில் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, எந்த ஒன்று நமக்கு கண்டுபிடிக்க முடியல. நானும் தேடி பார்த்துட்டேன். அந்த மொழியை போட்டு அதில் வந்து ரிவர்ஸ் வீடியோஸ் போடுவாங்கல்ல, ரிவர்ஸ் இமேஜ், அந்த மாதிரி இந்த லாங்குவேஜை போட்டு இந்த ஆடியோ போட்டு இது என்ன லாங்குவேஜ்னு கூகுளில் போட்டோம்னா கூகுளாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மொழியாக இருக்குது. அதனால் அந்த மொழியை தெரிஞ்சவங்க இந்த சைன் லாங்குவேஜ் மாதிரி இவங்க பேசும்பொழுது தமிழ்லேயே திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் பேசும்பொழுது இங்கே தமிழ்லேயே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எப்படி முன்னாடி அவங்க பேசும்பொழுது நம்ம எச் ராஜா அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரோ, அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரோ, அதே மாதிரி தற்பொழுது இந்த டிவிக்கு அமைச்சர்கள் பேசும்பொழுது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு சிறப்பான நபர்களை அப்பாயின்மெண்ட் செய்யுமாறு அரசாங்கத்தினரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் அது என்ன லாங்குவேஜ்னு தான் நான் இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன். அது என்ன லாங்குவேஜாக இருக்குது எனக்கு ஓரளவு நமக்கு தெரியும். தமிழ் தெரியும், அப்புறம் இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு பேசிடுவோம், ஹிந்தி கூட ஓரளவுக்கு தெரியுங்க. இந்த பானிபூரி திங்க போகிறோம், நிறைய பேர் இருக்காங்க, ஹிந்தி படம்லாம் பார்க்குறோம். அதனால் ஓரளவுக்கு ஹிந்தி கூட தத்தி முத்தி ஏதோ 1-2 வார்த்தைகள் பேசிடணும்னு வைங்களேன்.
இப்போ மலையாளம் இந்த தெலுங்குலாம் கூட ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது என்ன மொழியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் அதை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தான் இந்த படத்தில் பேசுவாங்க பார்த்தீங்களா, நம்ம 23ஆம் புலிகேசியில் அந்த 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 பேசுகிற அந்த மாடிஃபைங் அந்த ஆம்பிளிஃபைங் பார்த்தீங்கன்னாக்கா மாடுலேஷனு அப்படியே 23ஆம் புலிகேசியில் அந்த சரக்கு எப்படி தயாரிக்கிறது ஒரு கூடத்தில் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே போனாலே விளக்குவாப்பில் இந்த புழுவை வந்து இத்தனை நாள் ஊற போடணும், அப்புறம் 3 நாள் வந்து நம்ம ராபிட்டை வந்து ஓட விடணும், அப்புறம் பாம்பு சட்டை இருக்குல்ல அதில் அதை வடிகட்டணும்னு சொல்லி அவரும் ஒரு லாங்குவேஜில் பேசுவாப்புல. அந்த எக்ஸாக்டாக பல பேர் அதை பகிர்ந்துருந்தீங்க. நம்ம தம்பி நல்லா பேசுவாப்புல. தம்பி அதை கொஞ்சம் பேசி விடுங்க. ஒரு கை மண்புழுவை எடுத்து அதை சுடுதண்ணியில் நன்கு ஊற வைக்க வேண்டும். பின்பு ஒரு முயலை அதில் 1 வாரம் நீந்த வைக்க வேண்டும். அதை பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு ஊற வைத்து சாப்பிட வேண்டும். இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த தம்பி பேசுகிறத அப்படியே நீங்கள் வேணால் ரிவர்ஸ் போய்ங்க. அப்படியே அந்த மரிய வில்சன் பேசுகிற விஷுவலு இப்போ இந்த ஆடியோவை வச்சுக்கினாக்கா அப்படியே அப்ட்ராக்டாக வந்து உட்காரும். இதை தம்பி வந்து டப்பிங் கொடுத்தது மாதிரியே இருக்கும் அந்த வீடியோவுக்கு. அதனால் எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு மட்டும்தான் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மீமை முதல்ல போட்டு ஏகப்பட்ட வியூஸுகளையும் ரீட்வீட்டுகளையும் வாங்கணும்னு சொல்லிட்டு போடுறதுக்கு முன்னாடி உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா எப்போவுமே வேலை செய்ய டிஎம்கே ஐடிவிங்க இன்றைக்கி வேலை செஞ்சு நமக்கு முன்னாடி வீடியோ இறக்கி விட்டாங்க. ஏன்னா டிஎம்கே ஐடிவிக்கே தோணிருக்காது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னாக்கா பல பேருக்கு தோணிருக்கு, பல பேர் இந்த வீடியோ போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கணுமே அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் இன்னொரு வீடியோ தென்பட்டுச்சு. இது நம்ம வேற எங்கேயோ ஒன்று மேட்ச் பண்ணலாம்னு தோணும்போது இந்த லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மிக பிரபலமாக ஓடிய ஒரு திரைப்படத்தில் இதே லாங்குவேஜை ஸ்பெசிஃபிக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் என்னங்க தம்பி, அந்த லாங்குவேஜை கொஞ்சம் அசலம்டா அசக் ஓவே இதான் அந்த லாங்குவேஜ். அதாவது காயக்கேயர்களுடைய மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயக்கேயர்களுடைய மொழியை அது ஒரு வழக்கொழிந்த மொழியாக இருக்குது. அந்த காயக்கேயர்களுடைய மொழியை நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த காயக்கேயர்களுடைய மொழியை வந்து ஐயா மரிய வில்சன் தான் கரெக்டாக பேசி, அதுவும் எப்படின்னாக்கா ஒரு வெள்ளையறிக்கை வாசிக்கும் பொழுது ஒரு காயக்கேயர்களுடைய மொழியிலே ஒருத்தர் வாசிக்கிறது அப்படிங்கிறத உண்மையிலே ஐயாவை நம்ம பாராட்டி ஆகணும். அதனால் எனக்கு என்னன்னாக்கா அதான் யோசிச்சே இருக்கேன், இது என்ன மொழியாக இருக்குன்னு. ஒருவேளை ஹீப்ருவாக இருக்குமோ, ஒருவேளை வந்து கிரேக்க மொழியாக ஏதாவது இருக்குமோ, அப்படி இல்லைனாக்கா இதுவும் இந்த லாட்டின் அமெரிக்கன் சைடில் உள்ள ஏதோ ஒரு மொழியாக இருக்குமோ, அல்லது வேறு என்ன இந்த போர்ச்சுகீசியர்னு சொல்லுவாங்களே அந்த போர்ச்சுகீசிய மொழியாக ஏதோ இருக்குமோ. இதில் எந்த வகையில் இந்த மொழி வரும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இதில் எந்த மொழி இல்லை, ஒருவேளை காயக்கேயர்கள் பேசுகிற மொழி தான் இந்த மொழி அப்படியா, அப்படி எந்த மொழின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் அந்த எந்த மொழின்னு சொல்லுங்கள். இவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள். அதோட ஐயா வந்து இப்போ நிதித்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற யூடியூபோட சார்பாக, அதாவது அவர் வந்து பழைய வழக்கொழிந்த மொழிகளை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒரு வெள்ளையறிக்கை வாசிக்கும் பொழுது அந்த மொழியில் பேசணும். ஒரு பழைய மொழியில் வழக்கொழிஞ்ச மொழியை வந்து திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் அதை அடையாளப்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி ஒரு மொழி இருந்ததுங்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவருடைய அந்த மொழி சார்ந்த அந்த அக்கறை இருக்குல்ல, அந்த மொழி சார்ந்த அக்கறையை வந்து நம்ம உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டணும். அதனால் நிதித்துறை அமைச்சரோடு சேர்த்து ஒரு கூடுதல் பொறுப்பாக மொழிகளை பாதுகாக்கும் துறை அப்படின்னு ஒரு துறையை போட்டு அதை வந்து நீங்கள் மரிய வில்சன் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி வழக்கொழிஞ்ச மொழிகளில் வந்து காயக்கேயர்கள் மொழி மாதிரி என்னென்ன மொழிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடுத்தது இந்த 18ஆம் தேதி வேறு வருது சட்டமன்றம் கூடுது. அன்னைக்கு இருக்குது ராஜா, அன்னைக்கு இருக்குது. இது சும்மா வந்து ட்ரெய்லர் கூட கிடையாது, இது வந்து ஒரு மோஷன் போஸ்ட் தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ட்ரெய்லர் வந்து ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் இருக்குது. இன்றைக்கே பத்திரிக்கையாளர் வச்சு வெளுவெளுன்னு எடுத்து விட்ருக்காங்க. எந்த கேள்விக்கும் பதில் வரலங்கிறத ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாப்பே, இல்லைனா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னு சொல்கிறாப்புல. அதில் ரெக்கார்டே இருக்குது, ஒரு பத்திரிக்கையாளர் காரியே துப்புறாங்க. அதனால் கூடுதலாக இன்னொரு தகவலை நம்ம தெரிவிக்க போகிறோம். எப்போவுமே தமிழ்நாடுங்கிறது இருமொழி கொள்கை தான். அதை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னாப்புல அந்த இருமொழி கொள்கையில எவனுமே கைய வைக்க முடியாது, நான் கொண்டு வந்து எந்த திட்டத்திலையும் எவனாலையும் கைய வைக்க முடியாது, எந்த கொம்பனாக இருந்தாலும் அதில் கைய வைக்க முடியாது. அப்போ கையை வச்சானாக்கா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பான்டா. அப்போ அது வரைக்கும் இந்த நான் கொண்டு திட்டங்கள் வந்து இந்த மண்ணில் கடைசி வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் அந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாநிலத்தை வந்து யார் வேணாலும் முதலமைச்சராக ஆளலாம், அவர்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கும் வரை கை வைக்க முடியாத அளவுக்கு இது இருக்கும் வரை அதே அண்ணாதுரை தான் ஆள்கிறார் அப்படிங்கிறது அண்ணா சொன்னாப்புல. அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பயணிக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கொள்கையில் முதல் முறையாக ஒரு கல்லை வீசியிருக்கிறாப்புல மரிய வில்சன். அது மட்டும் இல்லை,
பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய அந்த கொள்கையவே ஏற்றுக்கிட்டு வந்த நாமளே இப்போ அந்த கொள்கையிலேருந்து முரண்படுறேன். ஆமாம், அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அந்த இருமொழி கொள்கையிலேருந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன். இப்போ வந்து தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கையை நோக்கி நகர வேண்டிய இடத்துக்கு நாம் இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் யூடியூபர்ஸ் வந்து முதல் முறையாக கொள்கையை ஓரந்தள்ளி வச்சுட்டு முதல் முறையாக யூடியூபர்ஸ் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளி, தனியார் பள்ளி, எல்லா பள்ளிகள்லையுமே வந்து மும்மொழி கொள்கையை உடனடியாக கொண்டு வரணும். அந்த மூன்றாவது மொழி என்ன மொழி அப்படின்னாக்கா அது ஹிந்தியோ சமஸ்கிருதமோ அப்படி கிடையாது. நான் சொல்ல வருது தமிழ் இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி கட்டாய மொழியாக நம்ம படிக்க வேண்டியது. இந்த ஐயா மரிய வில்சனு, ஆதவர்ஜுனா, அப்புறம் இந்த ஐயா புசியானந்த் இவங்கெல்லாம் என்ன மொழி பேசுகிறாங்களோ அது எந்த மொழியோ அந்த மொழியை தயவு செஞ்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. ஏன்னாக்கா அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சத்தியமாக புரியவும் இல்லை. அது என்ன மொழின்னு நமக்கு தெரியல. முதல் முறையாக தமிழில் பேசுகிறத திரும்ப தமிழில் டீகோட் பண்ணி போகிறது தமிழ்நாட்டிலேயே இல்லை உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற டீகோட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. மக்களுக்கு புரியல அவர் என்ன மொழி பேசுகிறதா புரியல. எனக்கு அவருக்குமே அது புரியல. நிதியை வந்து நீதிங்கிறாப்புல, அப்புறம் வந்து என்ன கொரோனா பெருந்தொற்ற கொரோனா போர் தொற்றுங்கிறாப்புல அவர் பார்த்து தான் படிக்கிறாப்புல. இதில் ஒரு கல்வி தந்தை வேற, அவர் சரி கல்வி தந்தை வேற. இவங்களுக்கு கீழே ஒரு பெரிய நிறுவனமே, கல்வி நிறுவனமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்வி நிறுவனத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை நினச்சாதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. அதனால் அந்த மும்மொழி கொள்கையை நான் முதல் முறை ஏற்றுக்கிறேன். அதை வந்து தமிழ்நாடு முழுக்க பிரசங்கம் பண்ணவும் தயாராக இருக்கும். அதனால் அந்த அமைச்சர்கள், டிவிகேனுடைய அமைச்சர்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ எங்களுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் மொழியை அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுகிற மொழியாவது எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. கருமத்தை வேறு என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டு தொலைச்சிருச்சு இந்த மக்கள். அதனால் அந்த மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்றுக்கிட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க நேரடியாக கற்றுக்கிறதுக்கு நான் மும்மொழி கொள்கையை ஆதரித்து நான் கற்றுக்கிறதும் தயாராக இருக்கும். அவரே வெள்ளை அறிக்கையை போட்டு எப்படியாவது வந்து டிஎம்கேவுக்கு ஒரு அடி விழுக வைக்கலாம், டிஎம்கேவை பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஐடியா உக்காளி எவன் கொடுத்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் மரிய வில்சன் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்கொயர் பாக்ஸில் வரும் பாருங்க, அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி அந்த வீடியோவில் எந்த கட்டையை வச்சுட்டு அங்கே தாக்க முற்படுகிறாரோ அந்த கட்டை ஒரு 4-5 கட்டையை அவர் போகும்போது சொல்லிட்டாப்புல என் ஃபோனில் அந்த 4-5 கட்டையை எடுத்து வை, இந்த ஐடியா கொடுத்தா மாதிரி அவனை மட்டும் கரெக்டாக கேட்சப் பண்ணி நம்ம இடத்த நம்ம ஆஃபீஸ் கொண்டு வாண்டிருக்காப்புல. எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன் அவ்வளோ. ஆனால் மரிய வில்சன்னா சரி ஏதோ தப்பி தவிர நீ ஜெயிச்சு விட்டா அமைச்சராக ஆகிட்டா, அது நீதித்துறை அமைச்சராக ஆகிட்ட. இவனுக்கு எவனோ தவறான ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வெள்ளை அறிக்கை, கருப்பு அறிக்கை, மஞ்சள் அறிக்கைன்னு சொல்லிட்டு எவனோ தவறான ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். கொடுக்குறவன் உன் கட்சியில் உள்ள இன்னொரு எம்எல்ஏ உன் அமைச்சர் இடத்த பிடிக்கிறது எவனோ ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்ககிட்ட மண்டையை கழுவிட்டுருக்கான். அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கு. வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிவிட்டு திமுகவினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா வேணா சொல்லுனேன், திமுக சொல்லி கூட்டம் போட சொல்கிறேன், 5 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணோன்னு கூட்டத்தை போட சொல்கிறோம், அங்கே வந்து இந்த வெள்ளை அறிக்கை வாசிச்சுட்டு போ. எனக்கா அதை பட்டியல் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. நீ அருமையாக பாரு, ப்ரெஸ் மீட் போட்டு எல்லா சேனலையும் கூப்பிட்டு திமுக என்னென்ன பண்ணுச்சு பெரிய பட்டியலை ஒரு விளக்க பொதுக்கூட்டமே போட்டியே, சாதனை விளக்க பொதுக்கூட்டமே போட்டியே நீ. அதான் அவங்க வெள்ளை அறிக்கைனாக்கா திமுக வந்து 5 வருஷத்தில் நிதித்துறையில் வந்து இவ்வளவு பாழ் பண்ணியிருக்கு, இவ்வளவு வந்து ஊழல் பண்ணியிருக்கு, லஞ்சம் பண்ணியிருக்கு, ஒரு திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு வந்து 2000 கோடி ரூபா இருந்தால் போதுங்க. ஆனால் 7000 கோடி ரூபான்னு இவங்க வந்து மதிப்பீடு போட்டிருக்காங்க. அப்போ 5000 கோடி ரூபா எங்கே போச்சு? அந்த 5000 கோடி ரூபா வந்து இதில் ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த 5000 கோடி ரூபா இதில் ஊழல் நடந்திருக்கு. இந்த துறையை பார்த்தவர் இந்த மினிஸ்டர். அப்போ இந்த மினிஸ்டருக்கும் இந்த ஊழலுக்கும் இப்படி தானே சொல்லணும். அதானே வெள்ளை அறிக்கை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புல, அதாவது அந்தந்த திட்டத்துக்கு பங்கிடப்பட்ட தொகைகள் அந்தந்த திட்டத்துக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கிறது, ஒத்த ரூபாய் கூட வெளியில் போகலை. இது என்ன வெள்ளை அறிக்கையாது? அப்போ 5 வருஷமாக திமுகவில் திட்ட ரீதியாக எந்த ஊழலும் நடக்கவில்லை, எந்த லஞ்சமும் செய்யவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல. அப்புறம் என்ன சொல்கிறாப்புல, தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிராவை விட, குஜராத்தை விட, கர்நாடகாவை விட கீழே இருக்குது. சரி, குஜராத்தை விட, கர்நாடகாவை விட, மகாராஷ்டிராவை விட கீழே இருக்குது. எத்தனை மாநிலங்களை விட மேலே இருக்குது அதை சொல்லு. நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் 3 ஸ்டேட்டுக்கு கீழே தமிழ்நாடு இருக்குது. இவங்களெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக கீழே இருக்குன்னு சொல்கிறேன். எத்தனை ஸ்டேட்டை விட மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாச்சா? 1947 சுதந்திரம் அடையும் பொழுது தமிழ்நாடு கடைசி இடத்துல இருக்குது, பீகார் 2வது இடத்துல இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடங்களில்
2வது இடத்துல இருந்த பீகார் இன்னைக்கு கடைசி இடத்துக்கு வந்திருக்கு. கடைசி இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துக்கு போயிருக்கு. இது எவ்வளோ பெரிய மாற்றம், தலைகீழ் மாற்றம் இல்லையா? அந்த தலைகீழ் மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு, எதுலேருந்து வந்துருச்சு? விஜயோட அப்போ எஸ்ஏசி வந்து இதை மாற்றிட்டு போனாரா, அல்லது விஜய் வந்து இதை மாற்றிட்டு போனாப்பிலையா, அல்லது வேறு எந்த நாளையில வந்து மாற்றிட்டு போனாங்களா? எப்படி வந்துச்சு இது? அப்போ இதையும் சொல்லணும்ல. அப்போ 3 மாநிலங்களுக்கு கீழே 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது பொருளாதாரத்தில் அப்படின்னாக்கா எத்தனை மாநிலங்களுக்கு மேலே இருக்குன்னு சொல்லு. மொத்தமே இந்தியாவுக்குள்ள 4 மாநிலம் தான் இருக்கா? இல்லைல்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு கீழே எத்தனை மாநிலங்கள் இருக்குது? அப்போ கீழே இருந்த தமிழ்நாடு ஒன்று ஒன்றா மேலேறி வந்து அங்கே உட்காந்துருக்குல்ல. அதுவும் ஜிடிபியில் 2வது இடம். ஒட்டுமொத்தமாக டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா நம்ம கூகுளில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே தெரியும். டெவலப்டு ஸ்டேட் இன் இந்தியான்னு போட்டிங்கனாக்கா முதல்ல மகாராஷ்டிரா வரும், 2வது இடத்துல தமிழ்நாடு வரும், அப்புறம் 3வது இடத்துல வேறு மாநில கர்நாடகா, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இடங்களில் வரும். அப்போ 2வது இடத்துல தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட்டில். அப்போ எந்த இடத்துலையுமே இவ்வளோ. இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, கடன் வாங்கியிருக்காங்க இத்தனை லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அதனால் தமிழ்நாடு வந்து அதனால் சரி இப்போ தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு கடன் வாங்குறதுனால இப்போ டெய்லி தமிழ்நாடு வந்து கடன் வாங்கிருச்சு, உலக வங்கியில் வாங்கியிருக்கு, இங்கே வாங்கியிருக்கு. சரி இப்போ கடன் வாங்கியாச்சு அப்படிங்கிறதுனால இப்போ உலக வங்கி வந்து இனிமேல் தமிழ்நாடு வந்து உங்களுது இல்லை, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அதனால் இனிமேல் நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கப்பலில் வந்து இறங்கினான். அதே மாதிரி உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எல்லா கப்பல்லையோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி இனிமேல் தமிழ்நாடு என்னோடது, நாங்கள் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து இறங்க போகிறாங்களா? இப்போ 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாப்புல. அப்போ கடன் தொகை எவ்வளவு கடன் வாங்குறோமோ அப்போ கேள்வி கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, ஏங்க இந்த கடன் தொகை வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, இது ஒன்றிய அரசு நிர்ணயித்த கடன், ஒரு மாநிலம் இவ்வளோ கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்களா நலத்திட்டங்களுக்கு, அந்த கேப்பை விட அதிகமாக கிராஸ் பண்ணி போயிருக்காங்களா, அந்த பவுண்டரியை தாண்டி இருக்காங்களா அப்படின்னாக்கா அந்த செயலாளர் பக்கத்தில் இருக்காலும் செயலர் அவர் சொல்கிறாப்புல, நிதித்துறை செயலர் சொல்கிறாப்புல அந்த ஆஃபீஸரு, அப்படி இல்லைங்க, ஒன்றிய அரசு எவ்வளவு கேப் நிர்ணயிச்சுக்கோ அதில் அந்த கேப்புக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதில் வந்து அதில் கரெக்டாக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தமிழ்நாடு மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி கிடையாது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கடன் வாங்கும். கடன் வாங்கித்தான் ஒரு மாநிலத்தை இயக்க முடியும், ஒரு அரசாங்கத்தை இயக்க முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியன் கவர்மெண்ட்டே கடன் வாங்கியிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டு பிஜேபி வந்து ரூலிங்க்கு வரும்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கடன் வந்து 50 லட்சம் கோடி. பிஜேபி வந்ததுக்கப்புறம் இந்தியாவினுடைய கடன் தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன் எவ்வளோ தெரியுமா? 197.18 லட்சம் கோடி. நம்ம 13 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய கடன் 197.18 லட்சம் கோடி. அப்போ யார் கடன் அதிகமாக இருக்கா? தமிழ்நாட்டை விட இந்தியாவில் தானப்போ அதிகமாக கடன் வாங்கியிருக்கு. இப்போ இதில் இங்கே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சுல சில நாட்கள் முன்பு, அங்கே போன சிஎம் விஜய் என்ன பேசிட்டு வந்தாப்புல, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஜிடிபியில் எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருக்கிறது, தமிழ்நாடு பெட்டராக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பில் பெட்டராக இருக்குது, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசிட்டு வந்தாப்புல, புள்ளிகளை வச்சு பேசிட்டு வந்தாப்புல. இந்த பாருங்க தமிழ்நாடு பெட்டரான மாநிலம், எல்லா மாநிலத்திலும் விட நாங்கள் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி லட்சம் அடிச்சுட்டு வந்தீங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மை? பொருளாதாரத்தில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு ஐயோ பாலா போச்சு அப்படின்னு சொல்கிற மரிய வில்சன் சொல்கிறது உண்மையா, அல்லது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் சிறந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிற விஜய் சொல்கிறது உண்மையா? இப்போ டிவிகேல இருக்கிற முதலமைச்சர் விஜய் சொல்கிறது உண்மையா, அல்லது மரிய வில்சன் சொல்கிறது உண்மையா அப்படின்லாம் எப்படி கேள்வி கேட்போம். விஜய் சொல்கிறது பொய்யா, மரிய வில்சன் சொல்கிறது பொய்யா? மகாராஷ்டிரா மேலே இருக்குது, மகாராஷ்டிராவுக்கு கீழே தாங்க தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. இல்லை, தமிழ்நாடு 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. சரி ஓகே, மகாராஷ்டிரா கடனே வாங்கலையா? இப்போ மகாராஷ்டிரா வந்து மற்ற மாநிலங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்கள்ட்ட கடனே வாங்குறதில்ல எங்கேயுமே, ஆனால் வட்டி கொடுத்து வாங்குறதா ஒரு மாநிலமும்? மகாராஷ்டிரா எவ்வளோ திரும்ப கடன் வாங்கியிருக்கு அதையும் சேர்த்து சொல்லணும்ல அவர். இப்போ மகாராஷ்டிரா வந்து 11 லட்சம் கோடி வாங்கியிருக்கு, நாம் 13 லட்சம் கோடினாக்கா அவர் வாங்கியிருக்கிறது 11 லட்சம் கோடி. அப்போ இதே மாதிரி இப்போ கடன் தொகையை வச்சு தான் அளவிட முடியுமா? 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறதுனால தமிழ்நாடு ரொம்ப பாதாளத்தில். இதை கேட்டவுடனே என்ன தெரியுமா தோணும்? ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை நமக்கு தோணும். கடன் வாங்கிட்டு கடனை கட்டிக்கிட்டு வட்டியை கட்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதே மாதிரி மாநிலத்தையும் யோசிக்கிறாங்க அவங்க. ஒவ்வொரு மாநிலமும் அப்படி தான் இயங்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கடன் வாங்கிட்டாக்கா அப்போ அவன் வந்து மோசமான ஒரு ஆள் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம இவர் இருக்கார் பாருங்க, யார்? அதானி குழுமம் இருக்குல்ல, அதானி குழுமத்தினுடைய மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? 3.36 லட்சம் கோடி. எவ்வளோ? 3.3 லட்சம் கோடி. அப்போ ஒட்டுமொத்த ஒரு மாநிலம், தமிழ்நாடு என்கிற ஒட்டுமொத்த மாநிலமும் சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டே மக்களுக்காக எவ்வளோ கடன் வாங்கினா ஒட்டுமொத்த மாநிலமுமே 13 லட்சம் கோடி. அதானி என்கிற தனிநபர் அவர் ஒருவர் மட்டுமே 3 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்புல.
அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து 13 கோடி வாங்கியிருக்கோம், 13 லட்சம் கோடி. ஒரே ஒரு தனி மனுஷன் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானே. அப்போ வந்து இப்போ அதானி குடும்பத்துக்கு இவ்வளோ சொன்னோமா, அதே மாதிரி முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் அவர் எவ்வளோ தெரியுமா தனி மனிதராக வாங்கின கடனே, அவரும் இதே மாதிரி தான் 3.5 லட்சம் கோடி கடன் அவருக்கு இருக்குது. இப்போ அதானிக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குது, அம்பானிக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ கடன் வாங்கினாக்கா அவங்க அதிகமாக கடன் வாங்கியிருக்கு. மகாராஷ்டிரா 11 லட்சம் கோடி, தமிழ்நாடு 13 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி. அதனால தமிழ்நாடு பாருங்க அதெல்லாம் பாலாதாரத்துக்கு அப்படியா. இப்போ முகேஷ் அம்பானி அதானி இவங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களே. எனக்கா இப்போ நான் இருக்கேன், நான் வந்து 3 லட்சம் கோடிலாம் கடன் வாங்கலை. நான் வந்து எனக்கு கடன் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் கடன் இருக்குது. அப்போ என்னை விட அம்பானியும் அதானியும் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க, அதனால் மைனர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கடனை வச்சு எப்படியா நீ அளவிடுவேன்? இப்போ அதே மாதிரி நாடுகள் எடுத்துப்போமே. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே பற்றி பேசியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். யூஎஸ் கவர்மெண்ட் அமெரிக்கா வல்லரசு நாடு. இப்போ வல்லரசு நாடுனாக்கா என்ன நினைப்போம் தெரியுமா? அப்போ அமெரிக்கா தான் எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுக்குற நாடாக இருக்குன்னு நம்ம யோசிப்போம். கிடையாது. உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கிய நாடு அமெரிக்கா. அது எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்கு? $39 ட்ரில்லியன். $39 ட்ரில்லியன் எவ்வளோ தெரியுமா? அது கணக்கு போட்டிங்கனாக்க கால்குலேட்டர் எரர்னு வருது. அந்த அளவுக்கு இந்தியன் மொழியில் கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கான கடன். அப்போ உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்குது அமெரிக்கா தான். அதனால் அமெரிக்கா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அமெரிக்காவை யாரும் போகாதீங்க, விசா வாங்காதீங்க, அங்கே போய் வேலை பார்க்காதீங்க, அது மோசமான நாடு. ஏன்னா $39 ட்ரில்லியன் கடன் வாங்கி வச்சுருக்கான். அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான நாடு, பாதுகாப்பு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது அப்படின்னு அமெரிக்காவுக்கு போகாமல் இல்லாமல், அப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாமாக்கள்லாம் திரும்ப விசாவை கேன்சல் பண்ணல, இங்கே வந்துருங்கோ, தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கோ. எனக்கு யூஎஸ் 39 ட்ரில்லியன் கடன் வச்சுருக்கு டாலரு. நம்ம வெறும் 13 லட்சம் கோடி தானே. கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம எங்கேயோ இருக்கோம். அப்போ யூஎஸை விட தமிழ்நாடு பெட்டர்னு சொல்லலாமா? அப்போ யூஎஸை விட இந்தியா கம்மியாக கடன் வாங்கியிருக்கு. அப்போ யூஎஸை விட இந்தியா பெட்டர்னு சொல்லலாமா? அப்போ மோடி என்ன பண்ண, நாளைக்கு ஒன்று பண்ண சொல்லுங்கள், ட்ரம்ப்புக்கு கால் பண்ணியோ, உன்னைய விட நான் ரொம்ப கம்மியாக கடன் வாங்கியிருக்கேன், இனிமேல் நான் சொல்கிறதான்னு கேட்கணும், ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள், ட்ரம்ப்புக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் சைனா எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்கு? இன்னொரு வல்லரசு நாடு சைனா வாங்கின கடன் வந்து $15 ட்ரில்லியன். டாலர்ஸில் 15 ட்ரில்லியன். அப்போ சைனா அவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அதனால் வல்லரசு கடன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சைனாவை விட இந்தியா வந்து கம்மியான கடன் தான் வாங்கியிருக்கு. நாளைக்கே நம்ம ஜியை ஃபோன் பண்ணி சைனா கிட்டயோ ஒன்று கம்மியாக கடன் வாங்கியிருக்கேன், வா ஒரு போர் போட்டு பார்ப்போம், வா எல்லைக்கு ஒரு போரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்லுங்க பார்ப்போம். கடன் வாங்குறத வச்சு இப்போ கடன் வாங்குறது தான் அளவுகோல்னா, கடன் வாங்காதவன் தான் நல்லவன் அப்படின்னா, அப்போ நம்ம மரிய வில்சன் இருக்கார்ல, அவரோட அஃபிடேவிட்டில் தேடி பார்த்தோம்னா அவரே 4,06,48,068 ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. கடன் வாங்குறவன் மோசமானவன், பின்திக நிலைமையில் இருப்பான், மேலே வர முடியாதுன்னா, இப்போ 4,06,00,000 ரூபா கடன் வச்சுருக்கியப்பா, நீயே என்னை விட அதிகமாக கடன் வச்சுருக்கிய, அப்போ உன்னை விட நான் பெட்டரானவன். அப்போ என்ன பண்ணுறேனாக்கா, அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் கம்மியான கடன் வாங்கியிருக்காங்களோ சொந்த கடன், அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நான் கம்மியான கடன் வாங்கியிருக்கேன் மரிய வில்சனை விட. அப்போ அந்த அமைச்சர் பதவிக்கு மரிய வில்சன் நான் தான் பெட்டரானவன், அப்போ என்னை விட உட்கார வச்சுருக்கேங்க. இப்படி கணக்கு இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு இந்த கணக்கு வழக்குகள் தெரியாத, நிர்வாகம் தெரியாத, அரசியல் தெரியாத ஒரு நபர் தான் இந்த கடனை வச்சு மதிப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பிடப்படும் பொழுது தான் கேள்வி கேட்கும் பொழுது தட்டு தடுமாறி பல தப்பான தகவல்களை சொல்லி சிக்கி முக்காடி போகும் பொழுதோ எந்த கேள்வியுமே பதில் சொல்லாமல் ஓடுறாங்கயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படியாக இந்த வெள்ளரிக்கை தாக்கல் முடிஞ்சிருக்கிறது. இதில் இன்னும் புள்ளி விவரங்களோட பேச வேண்டிய விஷயங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது சுந்தரராஜன் காமெடி தான், அது ஒரு அளவும் இல்லை. அதனால் இந்த வெள்ளரிக்கை காமெடியை இந்த ஐடியா அவங்க கொடுத்தோன்னா தயவு செஞ்சு மரிய வில்சனை உன் மீது அக்கறை கொண்டு சொல்கிறேன். நான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வந்துட்டேன் உனக்காக அப்படின்னா உன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வெள்ளரிக்கை அடியை எவன் கொடுத்தானோ அந்த வீட்டுக்குள்ளே பூந்து கட்டையை வச்சு அடிச்சில, அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிற நீ பூரா ரைடு விடுறேன். இனிமேல் அவன் எங்கேயும் இந்த ஐடியாவை தூக்கிட்டு வரக்கூடாது, கவனமாக இருந்துக்கினேன். மற்றபடி அதில் வேறு ஏதாவது உள்ளே இருக்கான்னு முழுக்க படித்து பார்ப்போம். அப்படி எதுவும் இருக்கா, அதை விடுங்க, அவ்வளோதான்.